நெஞ்சுக்கு நீதி பாகம் 1 அத்தியாயம் 1 தொடக்கம். எழுதுவதற்கு முடிகிறதா, நேரம் கூட கிடைக்கிறதா என்று என் அலுவல்களை உணர்ந்தோர் அடிக்கடி கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். 50க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியிருக்கிறேன். 30க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கான கதையும் உரையாடலும் என் பாடல்களும் கூட தீட்டியிருக்கிறேன். 10 நாட்களாவது எழுதியிருப்பேன். வாரந்தோறும் முரசொலி இதழில் தொடர்கதை என்ன, அரசியல் கட்டுரைகள் என்ன, 30 ஆண்டு காலமாக இடைவிடாது எழுத்துப் பணியை தொடர்ந்து செய்திருக்கிறேன். எல்லாம் சரி, 1966 வரையில் தானே. அப்போது உனக்கு நிறைய ஓய்வு இருந்தது. ஓய்வு கிடைக்காத போதெல்லாம் காங்கிரஸ் அரசினர் சிறைச்சாலைக்கு அனுப்பி வைத்து ஓய்வு அளித்தனர். அதனால் எழுத முடிந்தது. இந்த 7 ஆண்டு காலத்தில் கழகம் ஆளும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நீயும் அமைச்சரான பிறகு ஏதப்பா எழுதுவதற்கு நேரம் என்று நீங்கள் கேட்பது என் காதில் விழுகிறது. அமைச்சர் பொறுப்பை ஏற்ற பிறகு எனக்கு ஏற்படுகிற மன உளைச்சல்களை, அயர்வை, சோர்வை அனைத்தையும் போக்குகின்ற அருமருந்தாக அமைந்திருப்பதே எழுத்துப்பணிதான். அதுவும் முதல்வர் எனும் சுமை என் தோளில் ஏற்றப்பட்ட பிறகு இந்த 4-5 ஆண்டுகளில் ஓட்டப்பந்தயத்தில் ஓடிவிட்டு வந்தவன் எலுமிச்சப்பழத்தன் நீரை விரும்புவது போல் நானும் களைப்பாற்றி கொள்ள கவிதை, கட்டுரை, கதை ஏதாவது ஒன்றை எழுதுவதை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறேன். பல்வேறு தலைப்புகளில் 30க்கும் மேற்பட்ட கவியரங்குகளில் நான் தலைமை ஏற்று கவிதை பாடியிருப்பது இந்த 4-5 ஆண்டுகளில் தானே. அந்த கவிதைகளை எழுதுவதற்கு எனக்கு கிடைக்கிற இடம் பெரும்பாலும் புகைவண்டிதான். இரவு நேரத்தில் 10 மணிக்கு மேல் புகைவண்டியின் பெட்டிகளின் கதவுகளை மூடிவிட்டு தூங்குவது போல ஒரு நடிப்பு. அதன் பிறகு பார்வையாளர்கள் முறையீடுகள் நிச்சயமாக இல்லை என்று நம்பலாம். அதிலும் சில நிலையங்களில் கதவை தடார் தடார் என தட்டி வெளியே ஹாலை இழுத்து, பாவம் நல்ல தூக்கம் போல் இருக்கிறது, எழுப்பிவிட்டோம், பரவாயில்லை, மன்னித்து கொள்ளுங்கள் என புன்னகை புரிகிறவர்களும் உண்டு. இவைகளுக்கிடையே 20-30 பக்கங்கள் எழுதிவிட்டோம் என்ற மன நிறைவோடு விடியற்காலை 5 மணிக்கு தூங்கி 6 மணிக்கு இறங்க வேண்டிய ஊரில் விழிப்பதிலே ஒரு தனி இன்பம் இருக்கத்தான் செய்கிறது. காலையில் எழுந்ததுமே வீட்டு வாயிற்புறத்தில் 50 பேர் இருப்பதாக தகவல் கிடைக்கிறது. அவசரமாக காலை கடன்களை முடித்துவிட்டு சிற்றுண்டி அருந்துவதற்குள் 50-100 ஆகிறது. சரியாக அழுக்கு தேய்த்து குளித்தே ஆண்டு 7க்கு மேல் ஆகிறது. 100 பேருடைய பிரச்சனைகளை கவனித்து கொண்டிருக்கும் போதே மேலும் 10 பார்வையாளர் சீட்டுகளோடு பையன் மேலே வருகிறான். அதில் 20 பேரை பார்க்க முடியாமல் போய் கோட்டைக்கு வாருங்கள் அல்லது மாலையிலே வாருங்கள் என்று கூறிவிட்டு, ஐயோ இப்படி சொல்லிவிட்டு புறப்படுகிறோமே, என்ன நினைத்து கொள்கிறார்களோ என்ற மனவேதனையோடு காரிலே ஏற வேண்டியிருக்கிறது. கோட்டையிலே அதிகாரிகளுடன், அமைச்சர்களுடன் ஆலோசனை. எதிர்பாராமல் எழுகின்ற எத்தனையோ சிக்கல்களுக்கு தீர்வு காண வேண்டிய இன்றியமையாமை. 3 மணிக்கு சோறு. அதற்கான வெளியே கிளம்பும் போது அலுவலகத்தை சுற்றி பெரியதொரு பார்வையாளர் அணிவகுப்பு. அவர்களுடைய முறையீடுகளை பெற்று அதற்காவன செய்வதாக உறுதியளித்துவிட்டு மீண்டும் மாலை 4:30 மணிக்கெல்லாம் வீட்டில் பார்வையாளர்கள் சந்திப்பு. இதற்கிடையே சிறப்பு நிகழ்ச்சிகள், பொதுக்கூட்டங்கள், சுற்றுப்பயணங்கள், சட்டசபை இருந்தால் அந்த வேலைகள். இத்தனை நேரம் கழக நினைவும் கலை உணர்வும் இழையோடி கொண்டிருப்பதால் களைப்பு ஆளை வீழ்த்துவதில்லை, தாங்கிக் கொள்ள முடிகிறது. அரசாங்க பொறுப்பு எவ்வளவுதான் மனதை அழுத்தி கொண்டிருந்தாலும் நம் கழக நண்பர்களை பார்க்கின்ற போது இதயத்தில் சுமை குறைகிறது, சுவை ஏறுகிறது. அவர்கள் ஏதாவது சூடான விஷயங்களை கொண்டு வந்திருந்தால் கூட கழகத்தை பற்றி அவை இருந்தால் சூடும் சுவையும் கலந்த இன்பத்தை அனுபவிக்க முடிகிறது. சமுதாயத்தின் அடித்தளத்திலே கிடைக்கிற மக்களுக்கும் மனம் குளிரத்தக்க வண்ணம் ஒவ்வொரு நாளும் அரசின் சார்பில் ஏதாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி செயல்படுகிற நாளெல்லாம் உள்ளத்தில் இன்பம் துள்ளும் நாளாகவே இருந்திருக்கிறது. சில மாதங்களுக்கு முன் ஸ்டேட்ஸ்மேன் நிருபரிடம் பேசிய போது, வெளிநாடுகளைப் போல அற்புத விஞ்ஞான முன்னேற்றங்கள் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும் என்று ஆசை இருந்தாலும் அதற்கு நீண்ட காலம் பிடிப்பதை பற்றி கூட எனக்கு கவலை இல்லை. எங்கள் நோக்கமெல்லாம் இங்குள்ள சாதாரண மக்களை மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் வாழச் செய்ய வேண்டும் என்பதுதான் என்று குறிப்பிட்டேன். நிருபர் போன பிறகு நீண்ட நேரம் யோசித்தேன். என்ன செய்திருக்கிறோம் ஏழை எளியவர்களுக்கு? எல்லாவற்றையும் செய்து முடித்து விடவில்லை என்றாலும் ஏதோ நம்மாலானதை செய்திருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக செய்து வருகிறோம். அவர்களும் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். அவர்களை காணும் போது, அவர்களுடைய உள்ளத்தை உணரும் போதும் உற்சாகம் பீரிடுகிறது, உளைச்சல் நீங்குகிறது, எண்ணங்கள் பூரிக்கின்றன. அவை எழுத்தாரமாவதற்கு தான் நேரத்தையும் இடத்தையும் தேடி அலைய வேண்டும். எப்படியோ முடிகிறது. அந்த பணியையும் நிறைவேற்றி வருகிறேன். பழைய தமிழகம், புதிய தமிழகம், மக்கள் நிலை, அறிவு வளர்ச்சி, இலக்கிய இன்பம், அரசியல் அலைகள் அனைத்தை பற்றியும் விளக்கங்களோடு ஒரு தொடர் கட்டுரை எழுத வேண்டும் என்பதுதான் நெடுநாளே அவா. வெறும் கட்டுரையாக மட்டும் இருந்தால் சுவை குன்றுமோ என்ற பயத்தில் தொடர்கதை போல் அந்த கட்டுரையை எழுத எண்ணுகிறேன். கதை என்றால் அதற்கு ஒரு இழையோடும் கதாபாத்திரம் வேண்டுமே. அதற்கு என்னையே நான் தேர்ந்தெடுத்து கொண்டேன். ஏன் இப்படி வளைத்து வளைத்து சொல்கிறாய்? வாழ்க்கை வரலாறு எழுதப் போவதாக சுருக்கமாக சொல்லிவிடுவது தானே என்று கூட கேட்க தோன்றும்.
உங்களுக்கு. நான் முன்பு சில இதழ்களில் என் வாழ்க்கை குறிப்புகளை எழுதியிருக்கிறேன். அதுவல்ல இது. என்னுடைய இந்த 50வது வயது முடிவிற்குள் ஒரு பெரிய சகாப்தம் ஆரம்பமாகி அதனை தொடங்கிய சரித்திர நாயகன் மறைந்து போயிருக்கிறான். ஆனால் அந்த சரித்திரம் மறையாது. என்னை நூலாக வைத்துக்கொண்டு அந்த சரித்திர முத்துக்களை கோத்திடப் போகிறேன். என்னை வெறும் நாராக வைத்துக்கொண்டு அந்த வரலாற்று வேந்தனின் புகழ் மலர்களை தொடுத்து மாலையாக்கப் போகிறேன். வாழ்க்கை வரலாறு என்ற பெயரால் ஒரு இயக்க வரலாற்றை அளிக்கலாம். அதிலே அங்கொன்றும் இங்கொன்றும் என்னை பற்றிய குறிப்புகள் வராமல் தொடர்ந்து வந்திடும் என்பதால் சுயபராணம் என்று எண்ணாதீர்கள். எழுச்சிமிக்க வரலாற்று சம்பவங்கள், எண்ணத்தை கிளறும் அறிவியக்க சாதனைகள், இன்பம் பெருக்கெடுக்கும் இலக்கிய காட்சிகள், அதிர்ச்சி தரும் அரசியல் மாற்றங்கள், இவைகளை விளக்க முயற்சி மேற்கொண்டிருக்கிறேன். அவனவனும் தன் நெஞ்சுக்கு தனக்குத்தானே நீதி வழங்கி கொள்ள வேண்டும். அதை போலவே ஒரு சமுதாயம், ஒரு கட்சி, ஒரு கூட்டம் தாங்கள் செய்யும் நல்லவைகளுக்கோ அல்லது தீயவைகளுக்கோ தங்கள் நெஞ்சுக்கு நீதி வழங்கி கொள்ள பழக்கப்பட்டாக வேண்டும். ஒருவனை குறை கூறி விடுவது எளிது. அந்த நாக்கிற்கு 2 கைத்தட்டல் கிடைக்கும். ஆனால் குறை கூறியவனின் நெஞ்சுக்கு நீதி கிடைக்க வேண்டாமா? நான் நேர்மையாளன் என்று எவனும் மார்த்தட்டி பேசி விடுவது எளிது. நேர்மையை பற்றிய நீதியை அவன் நெஞ்சுக்கு அவனே வழங்கியாக வேண்டும் அல்லவா? நீதி வழங்குவது தீர்ப்பளிப்பது, நீதியை ஏற்பது தீர்ப்பை ஏற்பது. நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு அப்பீல் உண்டு. நெஞ்சுக்கு வழங்கப்பட்ட நீதிக்கு அப்பீல் ஏது?